சார். இந்த வாரம் ஒத்த கருத்து உள்ளவங்க கூட்டணி சேரலான்னு இருக்காரு. விஜய் கட்சி அப்படி அழைப்பு கொடுத்தாலும் போவீங்களா? அதுதான் அதாவது நாங்க சொல்றோம்ல, இப்ப நாங்க திறந்த மனதோடு இருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60-70% மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். அந்த மக்களுக்கு உரிய பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும். ஒருவேளை அது திமுக அண்ணா திமுக அதை ஒத்துவரலை அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்குண்டான சூழ்நிலையை கடத்த அமைப்பார் என்று சொன்னால் அது நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம். ஆனால் இந்த எங்களுக்கு 2026 ஜனவரி 7ஆம் தேதி தான் மாநாடு வச்சுக்கிறோம். மாநாட்டுக்கு முன்னாடி கூட்டணி முடிவு செய்ய முடியாது. ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிவெடுப்போம். எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் நாங்கள் உள்வாங்கிக்குவோம். ஆனா தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை. அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம். அதை பரிசீலிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்கிய கட்சிகளா இருக்கிற அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைங்கிற விஷயத்துல அவங்க உடம்பு இருக்கிறாங்க. அதே போல பாமகலையும் இருக்கு. இப்படியெல்லாம் எல்லா கட்சிகளும் பலவீனமான திமுகவுக்கு தான் வாய்ப்புலாம் பேசுறாங்க. ஒரு மூத்த அரசுக்கு செல்வதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆட்சி அதாவதுங்க அப்படி தோணுங்க, அப்படி தோணும். ஆனால் இப்பொழுது இன்று இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் சொல்ல இயலாதுங்க. உடையிறது 1 2ஆகிறதும் 2 1ஆவதும் 1 4ஆவதும் 4 1ஆவதும் இயற்கையினுடைய விதி. அது எந்த கட்சியும் இன்னைக்கு உடைஞ்சது போல இருக்கலாம், நாளைக்கு திடீரென்று ஒன்று சேரலாம், ஒன்றாகிறது 2ஆகலாம். ஆனால் 2026 கள நிலவரத்தை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக அது கூட்டணி ஆட்சிக்கான கள நிலவரம் தான். மத்திய அரசோட அந்த மத்திய அரசு டார்கெட்டை அந்த இதுல எடுத்துக்கூடிய மத்திய அரசு அதனால் மத்திய அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுங்க. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறது, இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. எனவே அதுக்குண்டான அரசியல் சொல்வது மத்திய அரசினுடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக மாநில அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது. ஆனால் மாநிலத்தில் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசை அமைப்பதற்கான சூழ்நிலை எதுவோ அதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரத்துல அந்த விமான நிலைய பெயர்லாம் இது பண்ணி ஒரு சர்ச்சையா பேசியிருந்தாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா 2 பேரும் தேவையில்ல, பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரோட பேரை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசுறாங்க. என்ன பண்ணணும் சார்? அதாவதுங்க, நீங்க 1997 அப்பொழுது அதுக்கு முன்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து கழகங்களுக்கும் பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அதனால முதல்ல சிலை வைக்கிறது, எல்லா சிலையும் எடுக்க சொன்னாங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லா சாலைகளுடைய இருக்குதுல்ல, கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டினுடைய அனைத்து, இங்கிருந்து நீங்க மதுரையில இருந்து போடி கம்ப வெள்ளம் உத்தம எதுக்கு நடு ரோட்டில் அத்தனை சிலை வச்சுக்கிறாங்க? எல்லா சிலையும் எடுக்கலாம் இல்ல? மதுரைக்குள்ள தர சிலை, மதுரைக்குள்ள மெஜிரா கோட்ஸ் பக்கத்தில் இருந்த சிலையெல்லாம் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்கல்ல. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? முதல்ல ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது சொன்னா அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணணுங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் எடுத்து அதை சரி செய்யணும். அதை ஃபாலோ பண்ணாம அவரும் இஷ்டம் போல் பண்ணக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணும். முதல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், படித்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய இழப்பு இருக்கு. கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் குடிநீர் பிரச்சனை போராடுறாங்க. வேலை கிடைக்காம பசியோடு பட்டினியோடு கண்ணீர் வடிக்கிறாங்க பெண்கள். அதுக்கு பதில் சொல்லணும். 2026 நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்போம், அல்லது இதுக்கெல்லாம் மாற்ற கொடுப்போம்னு சொல்லணும். அதுபோக கிராமந்தோறும் ஆண்கள் மதுவால் சீரழிந்து போயிட்டாங்க. சமூகத்தை பார்க்கிற போது, அதுவும் குறிப்பா அடித்தள மக்களுடைய வாழ்வு. நாங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு 300 வீடு இருக்குன்னு சொன்னா
300 பெண்கள் வந்து நிற்கிறாங்க, ஆண்கள் வந்து அத்தனை பேரும் மதிமயத்தில் இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து உடல்நிலை கெடுத்துக்கிறாங்க, பொருளாதாரம் அழியுது. இதையெல்லாம் பத்தி பேசுறாங்க. வந்தா மதுவை வந்து ஒழிப்புன்னு சொல்லலாம். அதையெல்லாம் விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் சமூகத்துக்குள்ள பிளவுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து பிரதான கட்சிகள் சொல்லக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இந்த பெயரிடக்கூடிய விஷயங்கள் சிலை இந்த விஷயத்துல ஏற்கனவே முடிவுபடுத்தப்பட்டது. இது வந்து பொதுவான பெயர்களில் அழைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே எடுத்த முடிவின்படி நடக்கும் தான் சரிங்க. அதே 1998ஆம் ஆண்டு அக்டோபர் 25, 26 அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவுபடி தமிழ்நாடு இருக்கிற அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சிருங்க, எந்த பெயரும் இடாதீங்க, அந்த முடிவுக்கு வாங்க. அந்த காலகட்டத்துல உடனே போக்குவரத்து கழகத்துக்கு பேர் மாத்திட்டாங்க. பேர் மாத்தலைங்க, பேர் எடுத்துட்டாங்க, எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனா அப்ப அந்த அது சிலைகளையும் அப்பவே அது அதாவது ஒண்ணுன்னா சிலைகள் எடுத்துருக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டா. இந்த அதாவது இது ஒரு வியாதியா இருக்குதுங்க. மக்களுடைய வாழ்வாதாரம், ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து பேசுவதற்கு பதிலாக இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கீழே போறதுதான். மக்களை பிழையப்படுத்தக்கூடியதும் சின்ன ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஓட்டு பாலிடிக்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு நல்ல முறை கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.